வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுடைய பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஒரு பொது மேடையில வச்சு அவர் கண்டிச்சாரு அப்படின்ற ஒரு விவகாரம் தமிழ்நாடு மட்டுமல்லாம இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறியது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திச்சு பேசும்போது பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாரு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து பரிமாற்றம் அப்படின்றது நடந்துச்சு, அதை ஊடகங்கள் தான் கண்டிச்சாரு அப்படின்னு பெருசுபடுத்திட்டாங்க அப்படின்னு ஊடகத்தின் மீது பழி போடுகிறார். அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்கண்ணா. நீங்க மேடையில போறாங்க, ஏதோ ஒரு கான்வர்சேஷனை பாக்குறீங்கன்னா அத மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்றாங்க, அந்த வீடியோ பாக்குறோம், இன்டர்பிரேஷன் பல பேர் பல இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கண்டிக்கப்பட்டார் அப்படின்ற அந்த செய்தியை பதிவிட்டது பாஜகவுடைய ஐடி விங்குடைய வைஸ் பிரசிடென்ட் கார்த்திக் கோபிநாத். அவர் தான் அந்த காட்சிகளை போட்டு அன்வாரண்டடா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசினதுனால அமித்ஷா அவர்களே கண்டிச்சாரு அப்படின்ற மாதிரி அந்த கருத்தை பதிவிட்டிருந்தாரு. இப்போ அந்த ட்வீட் என்பது டிலீட் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயத்தை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாஜகவுடைய தேசிய தலைமை அண்ணாமலை அவர்களை போய் நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சந்திச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அவர் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கிறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க கைப்பட எழுதின அந்த புக்கு வாய்ஸ் ஃபார் ஆல் அப்படின்ற அந்த புக்கை பரிசு கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு கண்கள் பணித்தது இதயம் இனித்தது அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டதாக பொதுவெளியில ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அண்ணாமலை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவருக்கு எதிரான அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் இந்த தேர்தல் தோல்விக்கு யார் காரணம் அப்படின்ற அந்த கேள்விகளை எழுப்பிய அந்த விவகாரத்தை அவர் சக்சஸ்ஃபுல்லா சப்ரஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த கேள்விகள் அப்படின்றது இன்னும் அப்படியே இருக்கிறது. அப்ப இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில பாஜகவுடைய தமிழ்நாட்டில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் இந்த தேசிய தலைமை இதை எப்படி பார்க்குது, அண்ணாமலை ஃபேக்டர் தான் பாஜக 11% வாக்கு சதவீதம் பெற்றதற்கு காரணம் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஆகவே இந்த விஷயத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போறோம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அண்ட் ரிமைண்டர். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ கட்சி விளம்பரமோ கார்ப்பரேட் விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஒரு ஊடக நிறுவனம் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஒரு ஊடக நிறுவனம். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதையும் பயன்படுத்தி உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த தேர்தலில் அவங்களால கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா, அண்ணாமலை செய்த ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ், அதாவது அஇஅதிமுகவுடனான அந்த கூட்டணியை உடைத்தது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாரும் அதை வெளிப்படையாக பேச முன் வரல. பேச முன் வந்த ஒரு சில நபர்கள்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், ஏன்னா SP வேலுமணி அந்த கருத்தை சொல்றாரு, பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் 35 தொகுதிகளில் நாம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்லா வெளிப்படையா தெரியும். அந்த கருத்தை இவங்களும் ஆமோதிக்கிறாங்க. அந்த டிசிஷனை இவங்க கேள்வி எழுப்புறாங்க. இல்ல, அது உண்மைதானே, யதார்த்தமான உண்மை. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இது பாஜகவுடைய தேசிய தலைமைக்கும் நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் கூட்டணி உடைந்தது அப்படின்றது ஒரு மிகவும் ஒரு அரசியல் பிழை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் பாஜகவுடைய தேசிய தலைமை ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த அதிமுக அலையன்ஸை எப்படியாச்சும் நம்ம உருவாக்கி விட முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில் அவங்க தீவிரமாக இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை அந்த கூட்டணியை உடைச்சி மீண்டும் அந்த கூட்டணி சேர முடியாத அளவுக்கு அவர் பல விஷயங்களை செஞ்சிட்டாரு, பல கருத்துக்களை பேசிட்டாரு. ஆகவே அந்த கூட்டணி என்பது உடைஞ்சு போச்சு. ஆனால் அண்ணாமலையோட அசர்ஷன் என்னவாக இருந்துச்சு, அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் தனியாக ஒரு 25% ஓட் ஷேரை நாங்கள் எடுக்க முடியும், நான் அதை பண்ணலைன்னா என்னை கேளுங்க, என்னுடைய என்டையர் பொலிட்டிக்கல் கரியரை நான் இந்த விஷயத்துக்காக நான் என்னுடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி எல்லாம் நான் லைனில் வைக்கிறேன், 25% ஓட் ஷேர் அப்படின்றது நிச்சயமாக வரும் அப்படின்னாரு. எப்படி நரேந்திர மோடி
ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஒரு கருத்தை சொன்னார் இல்லையா, அப்கி பார் 400 பார் அப்படின்னார் இல்லையா, அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸில் அவர் அதை பேசுகிறார். அதுக்கப்புறம் இந்த கூட்டணி உடைகிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலையோட பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, யாருமே அவரை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த பேச்சுக்கள் அப்படின்றது போயிடுச்சு. நான் தமிழ்நாட்டுக்கு இட்லி சுட வரல, தோசை சுட வரல, நான் தமிழ்நாட்டுக்கு இங்கே பெஞ்சை தைக்க வரல, நான் வந்து ஷாப்பிங்க்கு போனேன்னா எத்தனை அதிமுக தலைவர்களை விலைக்கு வாங்க முடியுமா தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து அள்ளி விட்டுட்டாரு சில விஷயங்களை. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் தோசை சுடுறதுக்கு இட்லி சுடுறதுக்கு வரல. தமிழ்நாட்டில் வந்து ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜராக உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைடில் போய்க்கலாம். அண்ணாமலை இங்கே தலைவராக வந்திருக்காரு. ஆனால் இவ்வளவு பேசிவிட்டு பாஜகவால் அந்த 11% அப்படின்ற அந்த ஓட் ஷேரை மட்டும்தான் வந்து அவர்களால் பெற முடிந்தது அப்படின்றது அண்ணாமலை கேம்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பேசப்பட்டாலும் இந்த நரேட்டிவை வந்து அவங்க புஷ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக வந்து வளர்ந்து விட்டது, தமிழ்நாட்டில் பாஜக வந்து 11% வாங்கிருச்சு அப்படின்ற அந்த நரேட்டிவை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. தேசிய அளவிலையும் ஊடகங்கள்லையும் அதை வந்து புஷ் பண்ணுறாங்க. ஆனால் இதை பாஜக எப்படி பார்க்குது? இது அண்ணாமலையோடைய ஃபேக்டர்னால நடந்த ஒரு விஷயமா அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் ஒரு மும்முனை போட்டி உருவாக்குனதற்கு பாஜக ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்றாரு. பட் மும்முனை போட்டி அப்படின்றது தமிழ்நாட்டு நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அதே போல சட்டமன்ற தேர்தலையும் சரி, இது ஒரு புது விஷயம் கிடையாது. 2006ஆம் ஆண்டே வந்து தமிழ்நாட்டில் ஒரு மும்முனை போட்டி அப்படின்றது விஜயகாந்த் உருவாக்கிட்டாரு. முதல் முறையாக அவர் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டியிடுகிறார், ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறார், விருதாச்சலத்தில் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஓட் ஷேர் அப்படின்றது வந்து 8.38% வருது. ஸோ 8% ஓட் ஷேர் வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு விஜயகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அதை ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ இந்த 3 கார்னர் கண்டெஸ்ட் அப்படின்றது 2014ஆம் ஆண்டும் வந்து நாம் பார்த்துருக்கிறோம். ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் வந்து என்டிஏ கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 3 நாடாளுமன்ற தேர்தல்களில் பார்த்துட்டிங்கன்னா 2014 தான். ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணாங்க. அந்த அலையன்ஸ் வந்து தேமுதிக தலைமையிலான அலையன்ஸ். அதில் பாஜக வந்து 6 தொகுதிகளில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் கன்னியாகுமரி அண்ட் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வந்து தர்மபுரியில் வின் பண்ணுறாங்க. ஸோ அங்கே சீட்ஸ் அப்படின்றது அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படின்றது ஒரு 5.56% இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணிக்கான ஓட் ஷேர் அப்படின்றது ஒரு 19% வந்து ரீச் பண்ணுது. 2019ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. 3.59% அவங்களுக்கு வந்து ஓட் ஷேர் கிடைக்கிறது பிஜேபிக்கு மட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த கூட்டணியுடைய ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா 30.57%. இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் பாஜக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 19 தொகுதிகளில் அவங்க வந்து போட்டியிடுறாங்க, பிஜேபி கேண்டிடேட்ஸ் மட்டுமே. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சி தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 சீட்ஸ்ல வந்து லோட்டஸ் சிம்பிள்ல போட்டியிடுறாங்க. ஸோ முதல் முறையாக பாஜக ஒரு 23 தொகுதிகளில் அவங்க போட்டியிடுறாங்க அப்படின்னும் போது இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல அவங்க முதல்ல பண்ணியிருக்கக்கூடிய அசஸ்மெண்ட்ல இந்த நம்பர்ஸ் வந்திருக்கிறது, இதுதான் காரணம் அப்படின்றத அவங்க வந்து உணர்றாங்க. இது ஒரு செகண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பாஜகவுடைய தேசிய தலைமையுடைய பார்வையிலிருந்து தமிழ்நாட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க. சவுத் இந்தியாவில் ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஸ்கோப்போ ஹோப்போ இல்லாத ஒரு மாநிலம் கேரளா. அந்த மாநிலத்தில் அவங்களால வந்து ஒரு சீட் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. திரிசூரில் சுரேஷ் கோபி எம்பி ஆகியிருக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆந்திர பிரதேஷில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எந்த விதமான ஒரு ஸ்தாபனமும் இல்லை. பிஜேபியால் வந்து களத்தில் அவங்க பலத்தில் அவங்களால போராட முடியாது, போராடி ஜெயிக்கவும் முடியாது. ஆனால் அங்கே டிடிபியோட பேசி கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 3 தொகுதிகளில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்கானா மாநிலத்தில் பாஜக சட்டமன்ற தேர்தலில் அந்த மாநிலத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு தீவிர முயற்சி எடுத்தாங்க. அவங்களால வந்து அதில் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். பட் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 17 தொகுதிகளில் அங்கே கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதில் 8 தொகுதிகள் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. கடந்த முறை அவங்க ஜெயிச்சது 4 தொகுதி தான். இந்த முறை அவங்களுடைய நம்பர்ஸ் அப்படியே டபுள் ஆகியிருக்கு. இந்த மாதிரி மற்ற தென் மாநிலங்களில் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய தேசிய தலைமை எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் ஒரு 2 2லேருந்து ஒரு 3 சீட்ஸ் வந்து நம்மளால ஜெயிக்க முடியுமா
அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அது நடக்கல. அதுலயும் வந்து உங்களுக்கு பாஜகவுடைய சிட்டிங் ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இருந்து அவர் தோல்வி அடைகிறார். அதுக்கப்புறம் பாஜகவுடைய 3 ஃபார்மர் ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ் தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன், அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்லயே வந்து அவங்களுக்கு ஒரு தோல்வி அப்படின்றது ஏற்படுகிறது. அப்படின்னும் போது நிச்சயமாக பாஜக தேசிய தலைமை அப்படின்றது இந்த ரிசல்ட்ஸை வந்து இந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாட்டில் நிறைய பிஜேபி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது மட்டுமே வந்து பிரதமர் நிறைய முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா, அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பயணங்கள் வந்து இந்த ஒன்றிய அமைச்சர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். குறிப்பாக ஜெனரல் வி.கே. சிங் அவர் ராமநாதபுரம், பரமக்குடி, வெள்ளூர் இது போன்ற தொகுதிகளுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்துட்டு போவார், வாரம் வாரம் வந்துட்டு போவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையான உழைப்பு அப்படின்றது பாஜகவுடைய உழைப்பாக இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஆனால் அதற்கெல்லாம் ஏதோ ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் அந்த பலன் கிடைக்கவில்லை அப்படின்னும் போது நிச்சயமாக இது பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அசஸ்மெண்ட் வந்து உறுதியாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துச்சோ இல்லையோ, அண்ணாமலை தன்னுடைய இமேஜை கல்டிவேட் பண்றதுக்காக பல விஷயங்களை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அண்ணாமலையோட இமேஜ் வேணா க்ரோ ஆயிருக்கு. ஆனால் பார்ட்டிக்கு அதனால என்ன பயன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் குவெஸ்டின். ஸோ கிளியர்லி இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்ட்டியை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குமா, பிஜேபியோடைய மேலிடத்தை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இம்ப்ரெஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்ததுக்கு பிறகு அண்ணாமலை கண்டினியூ ஆவாரா இல்லையா, இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களா, தமிழ்நாடுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னும் போது இது குறித்து அவங்க கவனம் செலுத்துவாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. அண்ணாமலை கண்டினியூ பண்ணார்னா எவ்வளோ நாள் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவார்? 2026க்கு அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அந்த முடிவுகள்லாம் பாஜக எடுக்குமா அப்படின்னா இன்னும் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் பிஜேபி வரவே இல்லை. பாஜகவுக்கு இந்த தேர்தலில் அவங்க நினைச்ச மாதிரி 272 தொகுதிகளை அவங்களால கிராஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் அப்படின்றது, பாஜகவுடைய தேசிய தலைமையுடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது ஒரு கூட்டணி ஆட்சியை அமைச்சிட்டாங்க. ஏதோ ஆர்எஸ்எஸ் மற்றவர்கள்லாம் வந்து எந்த விதத்திலையும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விடாமல் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வந்து ஆட்சியில் அமர்ந்து இருக்கிறார் அப்படின்னும் போது, குறிப்பா நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடுவோட சப்போர்ட்டோட அவர் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னும் போது அவங்கள குட் ஹியூமர்ல வச்சுக்கணும், இந்த ஆட்சியில எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இது நடக்கணும் அப்படின்றதான் வந்து அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ அதுதான் அவங்களுடைய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கிறது. ஸோ எந்த இடத்துலையும் எந்த விதமான சலசலப்பும் வந்துவிடக் கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. நீங்க அந்த மேடையிலேயே பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு பதவியேற்கக்கூடிய அந்த மேடையில அமித்ஷா பக்கத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அவரை பல நாட்கள் டிவியிலெல்லாம் பார்த்திருக்க முடியாது. ஸோ பாஜகவுடைய ட்ரபிள் ஷூட்டர் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு மறுபடியும் அவர் சீன்ல வந்திருக்காரு. அவர்லாம் வந்து ரிட்டையர் ஆகி அவர் எங்க இருக்காரு அப்படின்றது தெரியாது. ஆனால் மீண்டும் அவர் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, உங்களுக்கு சந்திரபாபு நாயுடுவை கொஞ்சம் குட் ஹியூமர்ல வச்சுக்கணும் அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய ஒரு நபர் வெங்கையா நாயுடு. ஸோ அதனால தான் வந்து வெங்கையா நாயுடு மறுபடியும் சீன்ல ரீஎன்ட்ரி ஆயிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பாஜகவுடைய ப்ரையாரிட்டிஸ் அப்படின்றது இந்த அரசாங்கத்தை எப்படியாச்சும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வழி நடத்த வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கான வேலைகளில் தான் அவங்க வந்து இப்போ மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாநிலங்களில் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி, தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு, அதற்கான காரணம் யார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் அதெல்லாம் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டீம் வந்து அதை உட்கார்ந்து அசஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. ஒரு பாஜக தலைவர்கிட்ட பேசும்போது அவர் தான் சொன்னார், நீங்கள் இந்த 11% நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் ஊடகங்களில் அதை ஒரு நரேட்டிவாக செட் பண்ணலாம், சமூக வலைதளங்களில் அது ஒரு பேச்சு பொருளாக மாற்றலாம், மற்றவங்களை நீங்கள் வந்து அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனால் அமித்ஷாவை இந்த நம்பர்ஸ்லாம் காட்டி கன்வின்ஸ் பண்ண முடியாது. அமித்ஷா என்பவர் அவருக்கு தேர்தல்னா அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும். ஆகவே மற்றவர்கள் யாரும் வந்து இதை பார்த்து கன்வின்ஸ் ஆனா கூட அவரு இதை பார்த்து கன்வின்ஸ் ஆக மாட்டாரு. ஸோ இந்த பிஜேபியுடைய இந்த 11% அப்படின்ற அந்த அசஸ்மெண்ட்டை வந்து பாஜகக்குள்ளேயே இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர்கள் மற்றவர்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நான் ஒரு தலைவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் சொன்னார், அதாவது பாஜக தமிழ்நாட்டில் உங்களுக்கு பல்வேறு காலகட்டத்தில் அதற்கான விசிபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. குறிப்பாக 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான விசிபிலிட்டி அப்படின்றது
கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருக்க போகிறாங்க அப்படின்னும் போது அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விசிபிலிட்டி அப்படின்றது தாராளமாக கிடைக்கிறது. இன்னைக்கு ஊடக விவாதங்கள்லாம் வந்து பாஜகவுடைய ஒரு நபர் இல்லை, ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, 2 பேர் வந்து பங்கெடுக்கிறாங்க. ஸோ எங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட எளிதாக போய் சேர்க்கிறது அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி அப்படின்றது கிடைச்சிருக்கு. அண்ணாமலை தற்போது தலைவராக இருக்கிறார். இதற்கு முன்னாடி வந்து இதற்கான அடித்தளம் அமைத்த பல்வேறு தலைவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு கிணற ஒரு 7 அடி 8 அடி வெட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை இப்போ வந்து இன்னொரு 3 அடி வெட்டி வச்சிருக்காரு, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்லாம் வந்து யாரும் பார்க்க மாட்டார்கள். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இந்த மாநிலத்திலேருந்து எவ்வளோ சீட்ஸ் ஜெயிச்சிங்க அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை கேட்கக்கூடிய கேள்விகள். ஆகவே சவுத் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் எல்லாத்துலேயும் வந்து சீட்ஸை வந்து அவங்களுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுக்கு வரல அப்படின்றது அது பாஜகவுடைய தேசிய தலைமை ஒரு ஹியூமிலேஷனாக பார்க்கிறது. ஏன்னா தொடர்ந்து 2014, 2019, 2024 கூட இவ்வளவு முயற்சிகள் செய்ததுக்கு பிறகு கூட நமக்கு ஒரு சீட்டும் வரல அப்படின்றது அவங்க ஒரு பெரிய ஹியூமிலேஷனை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த விவகாரங்கள்லாம் வந்து பேசப்படும் போது அண்ணாமலை இதற்கான விளக்கத்தை கொடுப்பாரு. ஸோ அதில் என்ன விதமான மாற்றங்கள் பாஜக தேசிய தலைமை எடுக்க போகிறது அப்படின்றத நாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.